மேலும் தொடர்ச்சியாக உதகமண்டலம் மற்றும் கூடலூர் தனி தொகுதி, குன்னூர் என 3 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய மாவட்டத்திற்கு நீலகிரி மாவட்டம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக ஈரோடு கிழக்கு, மொடக்குறிச்சி என 2 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய மாவட்டத்திற்கு ஈரோடு கிழக்கு மாவட்டம் என்றும், ஈரோடு மேற்கு, பெருந்துறை என 2 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய மாவட்டத்திற்கு ஈரோடு மேற்கு என்றும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஈரோடு மத்திய மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஈரோடு மேற்கு, பெருந்துறை என 2 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய மாவட்டமாக இருக்கிறது. பவானி, அந்தியூர் என 2 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய மாவட்டத்திற்கு ஈரோடு வடக்கு என்றும், கோபிச்செட்டிப்பாளையம், பவானி சாகர் தனி தொகுதி என உள்ளடக்கிய இந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஈரோடு மேற்கு மாவட்டம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் தெற்கு, திருப்பூர் வடக்கு என 2 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய மாவட்டத்திற்கு திருப்பூர் மத்திய மாவட்டம் என்றும், அதே போல தாராபுரம் தனி தொகுதி மற்றும் காங்கேயம் என 2 சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளடக்கிய மாவட்டத்திற்கு திருப்பூர் கிழக்கு மாவட்டம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அவிநாசி தனி தொகுதி, பல்லடம் என இந்த 2 சட்டமன்ற தொகுதிக்கும் உள்ளடக்கிய மாவட்டத்திற்கு திருப்பூர் வடக்கு மாவட்டம் என்றும், உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் என 2 சட்டமன்ற தொகுதிக்கு திருப்பூர் மேற்கு என்றும், திருப்பூர் மொத்தமாக 4 மாவட்டங்களாக அமைப்பு ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கோயம்புத்தூரும் மதுரையை போல கோவையும் 10 தொகுதி இருக்கும் மாவட்டமாக இருக்கிறது. எனவே அதை பொறுத்த வரைக்கும் சராசரியாக 2 சட்டமன்ற தொகுதி என்ற அடிப்படையில் 5 மாவட்டங்களாக கோவை மாவட்டம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சி, வால்பாறை தனி தொகுதி என 2 சட்டமன்ற தொகுதிக்கு கோவை தெற்கு மாவட்டம் என்றும், தொண்டாமுத்தம், கிணத்துக்கடவு 2 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்டம் கோவை மேற்கு மாவட்டம் என்றும், சூலூர், சிங்காநல்லூர் என 2 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்டம் கோவை கிழக்கு என்றும், அதே போல கோவை வடக்கு, கோவை தெற்கு என 2 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்டம் கோவை மத்திய மாவட்டம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கோவை வடக்கு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம் என 2 சட்டமன்ற தொகுதியை உள்ளடங்கிய மாவட்டத்திற்கு கோவை வடக்கு மாவட்டம் என்றும் கோவை 5ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கிருஷ்ணகிரி 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஊத்தாங்கரை தனி தொகுதி, பர்கூர் என 2 சட்டமன்ற தொகுதியும் கிருஷ்ணகிரி கிழக்கு என்றும், கிருஷ்ணகிரி மற்றும் வேப்பனஹள்ளி என 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு கிருஷ்ணகிரி மத்திய மாவட்டம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஓசூர், தளி என 2 சட்டமன்ற தொகுதியும் கிருஷ்ணகிரி மேற்கு என்றும் தற்போது கிருஷ்ணகிரி 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தருமபுரி 2 மாவட்டங்களாக திமுகவுடைய அமைப்பு ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பெண்ணகரம், தருமபுரி, பாலக்கோடு என இந்த 3 சட்டமன்ற தொகுதியும் சேர்த்து தருமபுரி மேற்கு என்றும், பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் தனி தொகுதி என 2 சட்டமன்ற தொகுதியும் சேர்த்து தருமபுரி கிழக்கு என்று கிழக்கு மாவட்டம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் மொத்தமாக 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கலை பொறுத்தவரைக்கும் திருச்செங்கோடு, குமாரபாளையம் என 2 சட்டமன்ற தொகுதியும் சேர்த்து நாமக்கல் மேற்கு என்றும், மேலும் சேந்தமங்கலம், ராசிபுரம் என 2 ராசிபுரம் தனி தொகுதி என 2 சட்டமன்ற தொகுதியும் சேர்த்து நாமக்கல் கிழக்கு என்றும், நாமக்கல், பரமத்தி வேலூர் என 2 சட்டமன்ற தொகுதியிலும் சேர்த்து நாமக்கல் மத்திய தொகுதி என்றும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலத்தை பொறுத்தவரைக்கும் தற்போது 5 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேட்டூர், எடப்பாடி என 2 சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளடக்கிய மாவட்டத்திற்கு சேலம் மேற்கு என்றும், சங்ககிரி, வீரபாண்டி என 2 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய மாவட்டத்திற்கு சேலம் தெற்கு மாவட்டம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்காடு மற்றும் ஓமலூர் என 2 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்டத்தை சேலம் வடக்கு என்றும், சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, சேலம் மேற்கு என 3 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய மாவட்டத்திற்கு சேலம் மத்திய மாவட்டம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கெங்கனவல்லி, ஆத்தூர் தனி 2 தனி சட்டமன்ற தொகுதியும் சேர்த்து சேலம் கிழக்கு மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே சேலம் தற்போது 5 மாவட்டங்களாக அமைப்பு ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் புதுக்கோட்டை 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 மாவட்டங்களாக இருந்தாலே தற்போது 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கந்தரக்கோட்டை தனி தொகுதி, புதுக்கோட்டை என 2 சட்டமன்ற தொகுதியும் சேர்த்து புதுக்கோட்டை வடக்கு என்றும், விராலிமலை, திருமயம் என 2 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய மாவட்டத்திற்கு புதுக்கோட்டை மேற்கு மாவட்டம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆலங்குடி, அறந்தாங்கி என 2 சட்டமன்ற தொகுதியும் சேர்த்து புதுக்கோட்டை கிழக்கு என்றும், கரூர் மாவட்டம் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 மாவட்டத்தை பொறுத்தவரைதான் அரவக்குறிச்சி, கரூர் என 2 சட்டமன்ற தொகுதியும் சேர்த்து கரூர் மேற்கு என்றும், கிருஷ்ணாயபுரம் தனி தொகுதி, குளித்தலை என 2 சட்டமன்ற தொகுதியும் சேர்த்து கரூர் கிழக்கு என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரியலூர் ஒரே மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை இருந்த அதே முறை தொடர்ச்சியாக அரியலூரை பொறுத்த வரைக்கும் அரியலூர், ஜெயங்கொண்டம் என 2 சட்டமன்ற தொகுதியும் சேர்த்து அரியலூர் மாவட்டம் என்றும், அதே போல பார்த்தோம் என்றால் பெரம்பூரையும் தனி ஒரே தொகுதியாக அறிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே பெரம்பூர் தனி மற்றும் குன்னம் என 2 சட்டமன்ற தொகுதியும் சேர்த்து ஒரே தொகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அரியலூர், பெரம்பூர் என 2 சட்டமன்ற தொகுதியும் பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை. கடந்த முறை இருக்கக்கூடிய அதே நிகழ்வாகத்தான் இந்த முறையும் இருக்கிறது. மேலும் பிரிக்கப்பட்ட மாவட்டங்கள் அடிப்படையில் திருச்சி 4 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் லால்குடி, மணச்சநல்லூர் என 2 சட்டமன்ற தொகுதியும் சேர்த்து திருச்சி கிழக்கு என்றும், மேலும்
ஸ்ரீரங்கம் மற்றும் திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு என இந்த 3 சட்டமன்ற தொகுதியும் சேர்த்து திருச்சி மத்திய தொகுதி என்றும், முசிறி, துறையூர் தனி தொகுதி என 2 சட்டமன்ற தொகுதியும் சேர்த்து திருச்சி வடக்கு என்றும், அதே போல மணப்பாறை, திருப்பெரும்பூர் என இந்த 2 சட்டமன்ற தொகுதியும் சேர்த்து திருச்சி தெற்கு என்றும் மொத்தமாக திருச்சியை 4 மாவட்டங்களாக பிரித்திருக்கிறார்கள். மேலும் தமிழகம் முழுக்க 110 மாவட்டங்களை திமுக அமைப்பு ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு சராசரியாக ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாம் பார்த்தோம் என்றால் அதே போல திருவாரூரை பொறுத்தவரைக்கும் 2 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 மாவட்டங்களில் திருவாரூர், நன்னிலம் என 2 சட்டமன்ற தொகுதியும் சேர்த்து திருவாரூர் வடக்கு என்றும், திருத்துறைப்பூண்டி தனி தொகுதி, அதே போல மன்னார்குடி என 2 சட்டமன்ற தொகுதியும் சேர்த்து திருவாரூர் மாவட்டம் 2ஆக பிரிக்கப்பட்டு திருவாரூர் தெற்கு என்றும் திருவாரூர் வடக்கு என்றும் தற்போது பிரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் நாகப்பட்டினத்தையும் அதே போல ஒரே மாவட்டமாக தான் இருக்கிறது. நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகள், நாகப்பட்டினம், கீழ்வேலூர் தனி தொகுதி, வேதாரண்யம் என இந்த 3 சட்டமன்ற தொகுதியும் சேர்த்து ஒரே மாவட்டமாக நாகப்பட்டினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாகப்பட்டினம் ஒரே மாவட்டம் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையை தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் சென்னை தான் அதிகமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மட்டும் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களாக, அதாவது கும்மிடிப்பூண்டியில் தொடங்கி சோழிங்கநல்லூர் வரை திருவள்ளூர் மற்றும் சென்னை பல்வேறு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே விரைவில் மாவட்ட பொறுப்பாளர்களும் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். அதை தொடர்ச்சியாக உள்கட்சி தேர்தலும் திமுக சார்பில் நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி.